ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கூட நிறைய கீரை வச்சுட்ருக்கேன். இது என்னால் ஒரு கையால் தூக்க முடியல. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்தில். வாங்க அதை பார்க்கலாம் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். பாருங்கள், கீரையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே 2 ரக பொன்னாங்கண்ணி இருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணி, அப்புறம் நார்மலாக இந்த நீட்டாக இருக்கக்கூடிய இந்த பொன்னாங்கண்ணி. இந்த 2 டைப்புமே இங்கே இருக்குது. நல்ல அறுவடை கொடுத்துட்ருக்கு. நான் இங்கே வந்து ஒரே ஒரு தடவை தான் நடவு பண்ணோம். கிட்டத்தட்ட இது இங்கே 6 மாதத்துக்கு மேலே இங்கே இருக்குது இந்த கீரை. அப்பப்போ அறுவடை பண்ணிக்குவோம். திரும்ப அதுலேருந்து புது துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேணால் இதிலேருந்து கட் பண்ணக்கூடிய தண்டை வேறு இடத்துல நட்டு நம்ம இடத்த மாற்றி வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த கீரை சூப்பராக வந்துட்டுருக்கு. அதனால் இப்படியே விட்டுட்டேன் நான். நம்ம தேவைப்பட்டால் இடம் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே நான் நடவு பண்ணவே இல்லை. இங்கேருந்து படர்ந்து வந்த ஒரு சில தண்டு வந்து இங்கே வந்து எப்படியோ இங்கேயும் படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கீரை இலசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இதில் வந்து எல்லாத்துலேயும் பூ வைக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் வந்து அது சாப்பிட முடியாது நம்ம. அதனால் இப்போ அறுவடை பண்ண போகிறேன் நான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும். இவ்வளோவும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படாது. நம்ம கட் பண்ணது போக வேறு யாருக்காவது ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை நெய்பர்ஸ்க்கோ கொடுத்துடலாம் இதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த மொத்த கீரையும் நான் அறுவடை பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கீரை பறிச்சிருக்கோம் இன்றைக்கின்னு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 கட்டு கீரை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான நஞ்சில்லாத கீரை. பூச்சிக்கொல்லி மருந்து, செயற்கை உரம்னு எதையுமே பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை முறையில் விளைய வச்ச ஒரு கீரை. சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட எல்லார் வீட்லேயும் வீட்டு தோட்டம்னு ஒன்று இருக்கும். ஏதாவது கீரை சமைக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படியே தோட்டத்துக்கு போவாங்க. கலவையாக நிறைய கீரைங்களை பறிச்சுட்டு வந்து சமைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. ஆனால் இப்போ சுத்தமாக எல்லாமே மாறி போச்சு. வீட்டு தோட்டன்றதே ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஒரு சிலர் வீட்டில் தான் இருக்குது. அதுவும் அழகு செடிகள், அலங்கார செடிகளை மட்டும்தான் வச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி காய்கறி செடிகளோ கீரைகளோ அவ்வளோவா நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்போ வீட்டு தோட்டத்தில் அழகு செடிகளை மட்டும் வளர்க்காம இந்த மாதிரி பயன் தரக்கூடிய கீரைகளையும் காய்கறிகளையும் நம்ம வளர்த்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறது தான் நஞ்சில்லாத பொருளாக நம்மளுக்கு கிடைக்கும். எதையுமே நம்ம வெளியில் இயற்கை பொருள்னு அவங்க சொல்லி கொடுத்தா கூட அது முற்றிலும் இயற்கையாக விளைஞ்சதான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல எதையாவது நம்ம இந்த மாதிரி இயற்கை முறையில் விளைய வச்சு சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.